இன்னும் கார் வாங்கிட்டா இன்னும் உங்க ஆத்தா பத்தா தாலி எடுத்து வித்தாடா வாங்கணும். என்னடா பென்ஸ் கார் வாங்கிட்டாரு சீமான். பென்ஸ் கார் வாங்கிட்டாரு திருநெய்தியில் பிச்சை எடுத்து கார் வாங்கிட்டார், திருநெய்தியில் தின்னு வாங்கிட்டார், திருட்டு திருநெய்தியில் வாங்கிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்கிறீங்க. அப்படி தான் அண்ணன் இன்டெரக்டாக சொல்கிறீங்களே என்ன உங்கள் அப்பா ஆத்த அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து சொல்கிறாரு. நான் ஒன்று கேட்குறேனே, என் உங்கள் மருமகன் ஆசைப்பட்டு தான் நான் வாங்கி கொடுத்தேன். உங்கள் மருமகன்ட்ட ஐயா இவ்வளோ காசு கொடுத்து வாங்குறீங்க, அந்த காசை வந்து எனக்கு கையில் கொடுத்துரு. நான் கிட்டத்தட்ட இதை வச்சு ஒரு வருஷமா 2 வருஷமா இல்லைன்னா 5 வருஷமா இந்த காசை வச்சு கூட நான் கூட்டம் நடத்துவோம், பொதுக்கூட்டம் நடத்துவோம், மக்கள்கிட்ட திருநெய்தி பிச்சை வாங்க வேண்டிய கடமை கிடையாது. அப்படி காசாக கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க வேண்டியதானே. அப்படி வாய் வர மாட்டேங்குல்ல. ஏன் உன்ட்ட இருக்கிற காரு பத்தாதா? ஏற்கனவே இஷ்யூஸ்ன்னு ஒரு கார் வச்சிருக்கீங்களா, அந்த கார் உங்களுக்கு கத்தாதா? உங்கள் கார் குதிரையில் உட்காந்து போன மாதிரி உட்காந்து போனால் தான் போக முடியுமா உங்களுக்கு? என்ன பிச்சை எடுத்து திங்கிறேன்னு சொல்கிறீங்க நீங்கள் தான். நான் சொல்லலை, உங்கள் ஒன்றை தான் சொல்கிறாரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வீட்டு வாடகையில் தான் இருந்தேன்னு உங்கள் ஒன்று சொன்னார். பஞ்சத்தில் பழச்ச மாதிரி உட்காந்துட்டு நானே பிச்சை எடுத்து திங்கிறேன்னு சொல்லிட்டு உங்கள் ஒன்று சொல்கிறாரு. அப்படிப்பட்டவனுக்கு இப்படிப்பட்ட கார் மாதிரி தேவையா? ஏன்டா மக்களுக்காக நிற்கிறவன் மக்களுக்காக வந்து நெல் ஏன்டா நடிக்கிறீங்கன்னு கேட்குறேன். இவ்வளோ பெருசாக வீடு வச்சுப்பானோ கார் வச்சுப்பானு கேட்டால் நாங்கள் மக்களுக்காக நிற்கிறோம், இது மக்கள் இயக்கம், மக்கள்கிட்ட காசை பிச்சை எடுத்து திங்கிறோம், நாங்கள் மக்களோட மக்களாக நிற்கிறோம் அப்படின்னு சொல்கிறானுங்க. அப்போ வாடா ரோட்டில் வந்து நின்று டெய்லி மக்களாக நின்று நீ அப்படி என்ன ரோட்டில் வந்து மக்களாக நின்றுட்டீங்க நீங்கள்? எந்த லெவலுக்கும் போ, எனக்கு ஓட்டு போடாது போ. ஒருத்தங்க கேட்குறேன், கரூர் எப்படி நீ ஓட்டு கட்டு வருவ? இப்படி தான்டா வருவேன், இப்படி தான் வருவேன். இல்லை இதுக்கு முன்னாடி என்ன போட்டு பிடிங்கிட்டியா 2-3? போட போட்டா போடு, போராட்டி போடா, என்ன பிடிங்கிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு ஓட்டு போடுற மக்களை தான் உட்காந்து பேசிகிட்டு இருக்காரு. புரியுதா உங்களுக்கு? இவர் அதாவது எல்லா மக்களையும் சேர்த்து தான் அவர் உட்காந்து பேசிகிட்டு இருக்காரு. ஏண்டா நீங்கள் வந்து மக்கள்கிட்ட ஓட்டு வாங்கணும், ஓட்டு வாங்கி நம்ம ஜெயிச்சு எம்எல்ஏ ஆகணும்னு சொல்லிட்டு என்றைக்கா ஒரு நாள் நீங்கள் வேலை பார்த்துருக்கீங்களா? எப்படி உட்காந்து பேசிகிட்டு இருக்கானுங்களா? இது இந்த ஒரு ஸ்டேஜில் இல்லை, பல ஸ்டேஜில் பார்த்துட்டு நீ போட்டா போடு, போராட்டி போ அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து பேசுகிறாரு. அப்போது உங்களுக்கு வந்து மக்கள் ஓட்டு போட்டு நம்ம மக்களுக்கு நல்லது செய்யணும் ஒரு காலத்துக்கு நீங்கள் நினைக்கல. நம்ம ஒரு அரசியல் கட்சி ஆரம்பித்து நம்ம கூட தற்கொலை பையில் சுற்றிட்டு இருக்கான்னு பார்த்தீங்களா? அந்த தற்கொலை பையில் வச்சுக்கிட்டு நம்ம வந்து இப்படியே வச்சு ஓட்டிக்கிட்டு இந்த திறநிதின்னு சொல்லிட்டு ஒரு பேரில் வந்து வாங்கி நம்ம கட்சியை நடத்திட்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்கீங்களா? நான் ஒன்று சொல்கிறேங்க, 20 வயசு வரைக்கும் அந்த மக்கள் ஐயா சீமான் என்ன அழகாக பேசுகிறாரு, சீமான் என்ன அழகாக அப்படி பேசுகிற வடிவாக பேசுகிறாரு, அந்த பேர் எப்படி எதிர்த்து கேள்வி கேட்குறான்னு சொல்லிட்டு இருப்பாங்க. 25 வயசில் மக்களுக்கு கொஞ்சம் தெளிவு வரும். இன்னும் அண்ணன் பொய்யா சொல்கிறாரு, எல்லாமே பொய்யா தெரியுது, தப்பாக இருக்குது, அண்ணன் பொய்யா சொன்ன மாதிரி இருக்குன்னு இருக்கும். 30 வயசில் அந்த கட்சி விட்டு ஒருத்தனாக வெளியே போயிடுவோம், தெரிஞ்சிடும் அவனுக்கு வந்து இதுதான் கட்சி, அண்ணன் வந்து இது வரைக்கும் அவுத்து விட்ருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு 30 வயசு அத்தனை பேரும் வெளியே போயிருப்பான். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த 30 வயசுல வெளியே போகாமல் உள்ளே இருக்கான் பார்த்தீங்களா, அவன் தாண்டா பியூர் மட தற்கொலை. அதே மாதிரி முட்டாள்னா முட்டாள், 1ஆம் நம்பர் முட்டாளா அந்த 30 வயசு தாண்டி இந்த கட்சிக்குள்ளே இத்தனை வருஷம் ட்ராவல் பண்ணி வெளியே உள்ளே உட்காந்துருக்கான் அப்படின்னா அவன் தான் இருக்கிறதுலே மிகப்பெரிய முட்டாள். கட்சித்தில் இப்படியா மீட்கிறது? சீமா எப்படி மீட்பேன்? 50,000 பெட்டாலியன் ஸ்பெஷல் போர்ஸ் கிரியேட் பண்ணுவேன், உருவாக்குவேன், சிறப்பு படையை ஆயுதங்களோட கொண்டு குவிப்பேன், ஒரே ராத்திரியில் இறக்குவேன், சுத்தி நின்றுக்குவேன், இந்திய தேசிய கொடி ஏற்றுவேன், பக்கத்துல தமிழ் தேசிய கொடியும் ஏற்றுவேன். இங்க 2,80,000 ராணுவ வீரர்களை என் தாய் நிலம் தமிழகத்துல குவிச்சு வச்சிருக்கான். திருப்படா இங்க வாடாம களைச்சு விட்டு பிடிங்கிடுவார், ஒரு பிடிங்கி தள்ளி வருவார். பழைய வீடியோ தான். ஆனால் இதையும் உட்காந்து இன்னும் ஃபயர் விட்டுட்டு இருக்கிறானுங்க. ஏன்டா பைத்தியங்களாக இருக்கலாம்டா, முழு பைத்தியங்களாக இருக்காதுங்கடா. கொஞ்சமாவது அந்த அரை பைத்தியத்தில் இருந்தால் கூட கொஞ்சமாவது தெளிவு இப்போ இந்த பக்கம் அப்படி திரும்பும். பட் முழு பைத்தியமாக இருந்தால் எப்படிடா இதுக்கெல்லாம் எப்படிடா உட்காந்து இப்படியே கை தட்டுறீங்க? வெக்கமே இருக்காதரா உங்களுக்கு, மானமே இருக்காதரா? உங்கள் அண்ணன் இப்படி உட்காந்து பேசியிருக்காருல்ல, பழைய வீடியோ தாங்க, இல்லைன்னு சொல்லலை. பட்டு இவர் ஒரு மாநிலத்துக்கு எவ்வளோக்குலாம் அந்த அந்தஸ்து இருக்குது, எவ்வளோக்குலாம் நம்ம பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மட தற்கொலையாக இருந்துக்கிட்டு இவனு நம்மளை தற்கொலைன்னு சொல்கிறானுங்க. அதாவது விஜய் அவர்களுக்கு யாராவது ஒருத்தங்க ஆதரவாக பேசிட்டாங்க அப்படின்னா தற்கொலை, முட்டா பையன். ஏண்டா தான் பார்த்துட்டிங்களா, யார் முழு தற்கொலையா, யார் முழு முட்டாளா, யார் முழு வேணாம் ஏதாவது சொல்லிட போகிறேன் அந்த மாதிரி இருக்கான்னு தெரியுதா இப்போ உங்களுக்கு? இது தாங்க ஒவ்வொரு கூட்டத்திலையும் நடந்துட்டு இருக்கு. இதுக்கு தாங்க நம்ம இவ்வளோ நாள் உட்காந்து பேசிகிட்டு இருக்கோம். இது எப்போ மாறும்? இது எப்போ நீங்கள் விடுவீங்க? எப்போ இந்த திறனிதின் பிச்சைன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஆள்கிட்ட நீங்கள் வாங்கி கட்சி நடத்துகிற மக்கள் இயக்கம்னு சொல்லிட்டு இன்னும் வரைக்கும் நீங்கள் ஏமாற்றிட்டு இருக்கீங்க, அது எப்போ முடிவு வரும்? இந்த முடிவு வர்ற வரைக்கும் நம்ம உட்காந்து பேசுவோம்.
அதே மாதிரி இந்த மாதிரி கேவலமாகவும் அருவருப்பாகவும் ஒருத்தர் மேலே வன்மத்திலையும் அவர் குடும்பத்தை பேசுகிறது இப்படிலாம் உட்காந்துருந்து பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா அது தொடர்ந்துக்கிட்டே இருக்கும். அரசியலை பேசுங்க, தெளிவான கருத்துக்களை பேசுங்க, தப்புன்னா தப்புன்னு பேசுங்க. அதை விட்டுட்டு இருந்துக்கிட்டு கேனத்தனமாகவும் பொய்யாகவும் உருட்டாகவும் அவதூறாகவும் ஒருத்தவங்களை அசிங்கமாகவும் கேவலமாகவும் பேசணும்னா நம்ம பேசுவோம். இது நமக்கு மட்டும் இல்லை, சீமான் அவர்களை ஒருத்தர் வந்து இவங்களோடைய மற்றவங்க அவதூறாக பேசிட போகிறாங்க, கேவலமாக பேசிட போகிறாங்க. இதெல்லாம் என்னென்னு சொல்லிக்கிறேன், அந்த மாதிரி வந்து திருநிதி பிச்சை வாங்கி சாப்பிட்ருங்கடா. எப்படிடா உங்களுக்கு விட்டுது? மக்கள் காசுலேருந்து நீங்கள் வாங்குறீங்க, கணக்கு கேட்டால் கணக்கு கொடுக்க மாட்டீங்க. தேநீர் இருந்தால் மட்டும் சொல்லிட்டு உட்காந்து பேசுகிறீங்களே, கணக்கு கொடுங்கடா. கணக்கு கொடுத்துட்டு நீங்கள் உட்காந்து பேசுங்கடா. அந்த கணக்கு கொடுக்குறக்கு பக்கு இல்லை, ஜெயிக்கிறதுக்கு துப்பு இல்லை. 15 வருஷம் ஒரு தொகுதியில் வேலை செஞ்சுருந்தா கூட நேரத்துக்கு ஜெயிக்க முடிஞ்சிருக்கும். உங்களால் ஏன் ஜெயிக்க முடியல? டவுட்டாக இருக்குல்ல உங்களுக்கு? எனக்கும் அதே டவுட் இருக்குது. ஒரு மனுஷன் 15 வருஷமாக உட்காந்துட்டு பயிற்சி மட்டுமே எடுத்துகிட்டு இருக்கான்னா எனக்கு டவுட்டாக இருக்குது. ஒரு தொகுதியில் திறநிதியில் வாங்குற காசில் உட்காந்து வேலை நம்ம செஞ்சு ஒழுங்கான வேலை செஞ்சிருந்தா கூட நேரத்துக்கு ஆட்சியை பிடிச்சிருக்கலாம். ஆட்சி இல்லை, ஆட்சி ஒன்று பிடிக்க மாட்டானுங்க. பட் ஒரு தொகுதியிலேயாவது உங்களால் ஜெயிக்க முடியுது. ஏன் உங்கள் தலைவர் என்ன தொகுதியிலே ஜெயிக்க முடியுமே? உங்கள் தலைவர் போன வருஷம் எந்த தொகுதியில் நின்னார், இந்த வருஷம் எந்த தொகுதியில் நின்னார், அதுக்கு முந்தின வருஷம் எந்த தொகுதியில் நின்னார்? ஏன் மாற்றி 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 நிற்கிறாரு? ஏன்? புரிஞ்சவனுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது ஜெயிக்கணும்னு உனக்கு வேலை பார்க்கவே இல்லை. நல்லா புரிஞ்சுக்கிடுங்கடா. கொஞ்சமாக தெரிஞ்சு புரிஞ்சு முழு தற்கொலையாக பைத்தியமாக இருந்துட்டு நீங்கள் தற்கொலையாக இருந்துட்டு மற்றவங்கள தற்கொலைன்னு சொல்லாதீங்க. தற்கொலை இந்த கட்சி ஓட்டி என்றைக்கு வெளியே வரீங்களோ அன்றைக்கி தானே உங்களுக்கு ஞானம் பிறக்கும். அது வரைக்கும் நீங்கள் இப்படி தான் முழு தற்கொலையாக வந்து சுற்றிட்டு இருப்பீங்க.